நாச்சியா குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கு நாம வந்தோமே. ஏன் அண்ணாமலை கல்யாணத்துக்கு கூட போனோமே. மறந்துட்டே மீனாட்சி. ஆமா நாச்சியா, உன் புள்ள அண்ணாமலை வா. தெரியுதா, மனோஜ் பிறந்தப்ப கூட ஊர்ல வந்து பார்த்தாங்களே. ஆமாமா, எல்லாம் உங்க கூட படிச்சவங்கதான்மா. அவங்களேதான். ஆமா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நாச்சியா, உன் புள்ள அப்படியே உன் புருஷன் ஜாட. யாரா அவ? என் புள்ள என் புருஷன் ஜாடையில இல்லாம வேற யார் ஜாடையில இருப்பா? சரி சரி, வாங்க வாங்க. பாட்டி, என்ன 3 பேரும் திரும்ப ஸ்கூலுக்கே போயிட்டீங்க போல? எனக்கு என்னடா தெரியும்? என் முத்து, எப்படிதான் இவங்களை கண்டுபிடிச்ச? அது நீ வீட்ல எல்லார் நம்பரையும் ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தேல்ல, அத அண்ணம்மா கிட்ட சொல்லி எடுத்து தர சொன்னேன். அது எனக்கு அடி போட்டுச்சா, அந்த நம்பரை வச்சு அப்படியே உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு சந்தோஷமா? டேய், 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கேன். நாச்சியா, முத்து ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. எங்களை தேடி கண்டுபிடிச்சு உன்னை பார்க்கணும்னு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கா பாரு. இவன் என்னோட கடைசி பேரன், இவன் நடு பேரன், அவன் தான் முதல் பேரன். மனோஜ் இங்க வா. ஆமா ஆமா, இவன் தானே ட்ரெஸ்ஸே போடாம அம்மனமா தெரிஞ்சுட்டு இருந்தா. நாச்சியா, அது உன் மருமக தானே? கல்யாணத்தப்ப ஒல்லியா இருந்தா இப்ப இப்படி பெருத்து போயிருக்கா? அவ அப்படியா? பேத்திங்களா, இங்க வாங்க. வெளியில இருந்து முதல்ல இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த மருமக இவதான். ஆனா இவதான் மூத்த மருமக. இவ கடைசி பேரனோட பொண்டாட்டி. இது என்ன கதை? அந்த கதையை அப்புறம் சொல்றேன்.